ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்பின் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே சிம்பிளான முறையில் ரொம்ப சாஃப்டான இனிப்பு பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயை சூடு பண்ணி 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் ஒரு அரை கப் அளவுக்கு வந்து தேங்காய் துருவுனது சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் துருவலை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வந்து நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது 5 நிமிஷம் வறுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து தனியாக இதை வந்து எடுத்து வச்சிடலாம். ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. அந்த பவுலில் தான் நம்ம மாவு எல்லாமே கலக்கணும். பாருங்கள், இதை வந்து இப்படி மாற்றிக்கோங்க. இப்போ அதே கடாயில் 1.5 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் அரிசி மாவை வறுத்து சேர்க்குறதுனால கொழுக்கட்டை வந்து அதிக நேரம் ஆனாலும் சரி மேலே கூடி காயாமல் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அரிசி மாவு வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து 10 நிமிஷம் ஆகி நல்லா அரிசி மாவு வறுபட்டுருச்சு. இதை வந்து நம்ம வறுத்து வச்ச தேங்காவோட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து எள்ளு சேர்த்துக்கோங்க. கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு, எந்த எள்ளுனாலும் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 4 ஏலக்காய் வந்து லைட்டாக நான் தட்டி சேர்த்துருக்கேன். நீங்கள் பவுடர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ அதே கடாயை சூடு பண்ணி 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து சர்க்கரைலாம் நல்லா கரையிற அளவுக்கு வந்து நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா கரையட்டும். கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதி வந்து சர்க்கரை எல்லாமே வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வந்து இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் வந்து வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாவு வந்து கரெக்டாக இருக்கும். 1 கப்பு சர்க்கரைக்கு வந்து 1.5 கப் மாவு, 3/4 கப் தண்ணி இந்த பக்கம் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து இது வந்து ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. பாருங்கள், நான் வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து இதை மூடி போட்டு வச்சுட்டேன். இதை வந்து இப்போ எடுத்து நீங்கள் வந்து கையால் வந்து நல்லா உருட்டி கொழுக்கட்டை பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி பிடி கொழுக்கட்டை செய்கிறதுனால இந்த மாதிரி கையால் வந்து நல்லா பிடிச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதே மாதிரி வந்து நீங்கள் எல்லா மாவையும் வந்து பிடிச்சி வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் எல்லா மாவையுமே இதே மாதிரி பிடிச்சி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். நான் வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம கொழுக்கட்டை வைக்கிற தட்டில் வந்து துணி போட்டு வச்சுருக்கேன். வாழையில் கிடச்சா நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா இன்னும் நல்லா மணமாக இருக்கும். இப்போ நம்ம பிடிச்சி வச்ச கொழுக்கட்டை எல்லாமே உள்ளே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம எல்லா கொழுக்கட்டையும் வந்து வச்சிட்டோம். இதை வந்து மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வந்து நீங்கள் நல்லா வேக விட்டுருங்க. 15 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. கொழுக்கட்டை வந்து நல்லா வெந்துருச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கொழுக்கட்டை ரொம்ப நேரம் வரைக்கும் வந்து நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. இதே மெத்தடில் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.